நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில டெவலப்பரா போணும்னாலும், இன்டர்வியூல மினிமம் ஒரு ரவுண்டாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எவாலுவேஷன் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட பேசிக் கத்துக்கணும். நீங்க ரீட் பண்ணி கத்துக்கிற ஒரு பெர்சனா இருந்தா, ஐ ரெகமெண்ட் தீஸ் 2 வெப்சைட்ஸ். Geek for Geeks இல்லாட்டி W3 Schools. இதே நீங்க ஒரு வீடியோ பார்த்து தான் கத்துக்கிற பெர்சன்னா, இது ஆனா ரொம்ப டைம் எடுக்கும். ஐ ரெகமெண்ட் தீஸ் 2 யூடியூப் வீடியோஸ். ஃப்ரீ கோட் கேம்ப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் இல்லாட்டி MIT CS டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் லெக்சர். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக படித்தா மட்டும் பத்தாது. இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கோட் செஃப் ஆர் கோட் ஃபோர்ஸஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் சிம்பிளாக இருக்கிறதுக்காக லீட் கோடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் வேறு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். லீட் கோட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இங்கே 3000 கொஷின்ஸ் மேலே இருக்குது. இந்த 3000 கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைஃப் டைமே பத்தாது. இப்போது இந்த 3000 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் மோர் தென் 90% ஒரு 15 பேட்டர்ன்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு தான் இந்த டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 15 பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் இன்டர்வியூஸில் வர மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் மினிமம் ஒரு 3 to 4 கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி லிஸ்ட் ஆல்ரெடி நிறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைவர் 75, நீட் கோட் 75, இல்லை லீட் கோட்லேயே இருக்க பிளைண்ட் 75. அப்கமிங் வீடியோஸில் இன்னுமே டீட்டெயிலாக நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன்.